பேசினா திருப்பி பேசு. உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எவன் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்து பகுத்துண்டு பள்ளியூர் முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இறந்தும் உயிர்வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகேற்றியான் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் எல்லோரும் சமமாக வாழ வேண்டும், இயல்பை இல்லாமல் வாழ வேண்டும், துன்பங்கள் இல்லாமல் வாழ வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு திருக்குறளை கொடுத்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை பொழுது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் நாம் செல்கிறோம். இன்றைக்கு நடைபெறுகிற நிகழ்ச்சி அது ஒரு நிகழ்ச்சியே கிடையாது, அதான் உண்மை. நல்ல தமிழில் நீ பேசு, அதாவது தன்னுடைய தாய்மொழியில் நீ பேசுன்னு சொல்வதற்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு மோசமாக இருக்கிறது காட்டு. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பிற மொழி சொற்கள் அதிகமாக கலந்து பேசுகிற தன்மை அதிகரித்து, இன்னும் சில பேர் அந்த மாதிரி பேசினால் நம்மளை சிறந்த அறிவாளியல் நினைத்துக் கொள்வார்கள் நினைத்துக் கொண்டு நிறைய பேர் ஆங்கில சொற்களை இடையிடையே கலந்து பேசுகிறார்கள். சாதாரணமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சொற்களுக்கு கூட பதிலியாக ஆங்கில சொற்களை கொண்டு பேசுகிறார். ஒரு உணவகத்திலே சென்று சோறு என்று கேட்டால் கேவலம் என்றும், ரைஸ் என்று கேட்டால் மிகவும் மதிப்பு என்றும் நினைக்கக்கூடிய சூழ்நிலைமைக்கு இன்றைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் ஒரு மாற்று காண வேண்டும், விடிவு காண வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நல்ல தமிழ் நீ பேசுகின்ற நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர், தொடர் நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள். அவர் எப்போதுமே தூய தமிழில் தான் பேசுகிறார். அவர் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன் வந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இதை தொடர்ந்து பங்கேற்று வருகிறார். திருமதி ரமணி பாலசாமி, திருமதி பரமேஸ்வரி ஏழுமலை, திருமதி முதுபெரும் கவிஞர் ராஜேஸ்வரி குமாரசாமி, இப்படி நிறைய பேர் இணைந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இன்றைக்கு ஏதேனும் ஒரு தலைப்பில் 7 நிமிடம் தமிழில் பேச இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் பொறுப்பிலே நம்முடைய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி இருக்கிறார்கள். இந்த அரங்கை அவர்கள் குறித்து ஒப்படைத்து நான் விடைபெறுகிறேன். இந்த நல்ல தமிழில் நீ பேசு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த செய்திகளை சொல்ல வேண்டும். இந்த செய்தியை நீங்கள் உங்கள் நிலைப்பாட்டிலே வைக்க வேண்டும். அப்போது அவர்கள் பார்ப்பார்கள், பார்த்துவிட்டு தாங்களும் அதில் இணைய முனைவார்கள். ஏனென்றால் இது மிகவும் எளிதான ஒரு நிகழ்ச்சி. சற்று கடினமாக இருந்தாலும் கூட எளிதான நிகழ்ச்சி. ஒரு நல்ல பயிற்சியை கொடுக்கும். இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல பயிற்சியை கொடுக்கும். உங்கள் நிலைப்பாடுனா தெரியும். நீங்கள் ஆங்கிலத்தில் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்றீங்க, அதுக்கு பேர் தமிழ் நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடுல வைத்தீங்கன்னா, அதே மாதிரி முகநூல்ல பதிவுகள் போட்டீங்கன்னா அது இன்னும் நிறைய பேருக்கு சென்று சேரும். நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பெண்மணிகள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. உங்க வீட்டு சிறுவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்கள், மாணவிகள், இவர்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு இணைக்க வேண்டும். ஏனென்றால் நாமெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்து விட்டோம். எதிர்கால தலைமுறை என்று சொல்லக்கூடிய எதிர்கால தமிழ் பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் சொன்னால் அவர்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியை இணைக்க வேண்டும் என்று அன்போடு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை
சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்க நீங்கள் அனைவரும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். கருத்துக்களோடு சேர்த்து நானும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வேன் என்ற பதிவிடுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைகளை, உங்களுக்கு தெரிந்தவர்களை, உங்கள் அயலார்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே இணைத்து விடுங்கள். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஸ்ரீ ஏழுமலை அவர்கள் தமிழ்நாட்டிலே பிறந்திருந்தாலும் கூட அவர் வசிக்கிற இடம் ஹைதராபாத். திருமதி ரமணி பாலசாமி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்று சொன்னாலும் கூட அவர் வசிக்கிற இடம், அதிகமாக வசிக்கிற இடம் பெங்களூர். அப்ப பெங்களூரிலேயும் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இருவரும் கலந்து கொண்டு சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கு. இவர்கள் எல்லாம் தங்களுடைய அண்டை அயலாரிடம் சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால் ஹைதராபாத்தில் பக்கத்தில் இருப்பவர்களெல்லாம் தெலுங்கு பேசுபவர்களாகவோ உருது பேசுபவர்களாக இருப்பார்கள். பெங்களூரிலே பக்கத்து வீட்டில் இருப்பவர் கன்னடம் பேசிக் கொண்டிருப்பார். எனவே அவரிடம் தமிழ், நல்ல தமிழ் நீ பேசு என்று சொன்னால் அவர்களுக்கு புரியாது. ஆனால் இன்றைக்கு நம்மிடம் கிடைத்திருக்கக்கூடிய இந்த அலைபேசி என்பது உலகத்தின் எந்த மூலை முடுக்கையும் நம் அறைக்கு பக்கத்திலே கொண்டு வந்து நிறுத்திவிடக்கூடிய வல்லமை பெற்றது. இந்த தொழில்நுட்ப கருவியை பயன்படுத்த அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும், எந்த நாட்டில் வேண்டுமானாலும் இருக்கட்டும், உலகத்தின் எந்த மூலையில் வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஏன் சந்திர மண்டலத்தில் கூட அவர்கள் ஒரு மனை வாங்கி வீடு கட்டி சென்று இருக்கட்டும். யாராவது சொல்லுவார்கள், இன்னும் ஒரு வருடத்தில் இங்கே தொடர் வண்டி நிலையம் வரப்போகிறது, இன்னும் 6 மாதத்திலே விமான நிலையம் வரப்போகிறது, இன்னும் 3 மாதத்திலே இங்கே கல்லூரி வரப்போகிறது சொல்லி இடம் விற்பார்கள். அதை நம்பி வாங்கி கொண்டு சந்திர மண்டலத்தில் கூட அவர் வீடு கட்டி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் நிச்சயமாக இணைய வசதி கிடைக்கும். அந்த இணையத்தை பயன்படுத்தி அவர்களும் கலந்து கொள்ளலாம். கூறி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற, மனம் தளராமல் நடத்தி கொண்டிருக்கிற திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகத்தை பெரிதும் பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது அதன் செயலராம் பாவேந்தரை வணங்கி நமது ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நம்மிடையே தமிழை சிறப்பாக வளர்ப்பதற்காக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் சமீப காலமாக நல்ல தமிழில் நீ பேசு, தமிழோடு விளையாடு என்ற இந்த 2 நிகழ்வுகளுமே தமிழை சிறப்பாக பிழையின்றி பேசுவதற்காகவும், நாம் பேசுவது தமிழா, அதில் இருக்கும் சொற்கள் எல்லாம் தமிழ் சொற்களா என்ற ஐயம் தீர்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சிகள். இதில் வார வாரம் ஆர்வமாக இல்லத்தரசிகள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களால் முடிந்த முயற்சியை செய்கிறார்கள். அவர்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள், முன்னெடுப்புக்கு பாராட்டுக்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறோம் என்று முன்வந்து ஆர்வத்தோடு தமிழில் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். தொடர்ந்து 2-3 வாரங்களாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்மோடு இணைந்திருக்கும் பரமேஸ்வரி ஏழுமலை அவர்களையும், ரமணி பாலசாமி அவர்களையும், ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்வு நல்ல தமிழில் நீ பேசு. பிறமொழி சொற்கள், ஆங்கில சொற்கள் கலப்பில்லாமல் தெளிவாக தூய தமிழில் பேச வேண்டும். குறைந்தது 2 மணித்துளிகள் அவர் பேச வேண்டும். இதற்கு ஏதேனும் ஒரு தலைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொருவரும் அவர்களுடைய உரையை தூய தமிழில் பேச வேண்டும். இப்போது நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இப்பொழுது நம்மோடு இணைந்திருப்பவர் திருமதி ரமணி பாலசாமி அவர்கள் நம்மிடையே பேச வந்திருக்கும் தலைப்பு வீட்டிற்கு குடி வருபவர்கள், அதாவது குடித்தனக்காரர்களை பற்றி, அவர்களுடைய நிறை குறைகளை பற்றி வீட்டு உரிமையாளராக அவருடைய கருத்துக்களை 2 மணித்துளிகளுக்கு குறையாமல், ஆங்கில சொற்கள் பிற சொற்கள் கலவாமல் தூய தமிழில் நம்மோடு கலந்துரையாட இருக்கிறார். வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் திருவள்ளுவரையும் பாரதிதாசன் ஐயா அவர்களையும், நடத்துனர் நம் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி வாழ்த்தி நிகழ்ச்சிக்கு வருகிறேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, அதுவும் பெரியகுளம் என்ற ஊர்தான். திருமணமாகி வந்ததுதான் கர்நாடகா, பெங்களூர். அதனால் அங்கே எல்லா மொழிகளோடையும் கன்னடா மட்டும் இல்லை,
மலையாளம் தெலுங்குக்காரங்க எல்லாம் நிறையவே இருக்கிறாங்க. அவங்களோட எல்லாம் பழக வேண்டியதா இருக்கு. ஆனா எங்க வீட்டுல குடி வந்துட்டாங்கன்னா அதுல கட்டாயம் சின்ன குழந்தைங்க இருக்கும், எங்களை தேடி வருவாங்க. பாட்டின்னு ரொம்ப பிரியமா தேடி வருவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் அவங்க அவங்க பாஷையில தான் அந்த குழந்தை கூட சொல்லும். அவங்க பாஷையில பேசுனா நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன வேணும் அப்படின்னு தான் கேட்பேன். அப்புறம் அவங்க இந்த இட்லி பாத்திரத்துல இருக்கிற அந்த பாத்திரத்தை எடுத்து எனக்கு இட்லி வேணும்னு காமிப்பா அந்த பொண்ணு. நான் சொல்லுவேன், இட்லி, அதுக்கு பேரு இட்லின்னு சொல்லணும் அப்படின்பேன். என்னவா? அவங்க அவ்வான்னு சொல்லுவாங்க, தாதி தாதிமான்னு சொல்லுவாங்க. நானு அப்படி சொல்லக்கூடாது, பாட்டி பாட்டி சொல்லு பாட்டி சொல்லுன்னு 2 வாட்டி வரும்போதெல்லாம் சொல்லுவேன். அவங்க கத்துக்குவாங்க. இந்த குழந்தை கத்துக்கிட்டு போய் அவங்க வீட்லயும் அவங்க அம்மா கிட்ட அதே மாதிரியே பேசும். அப்ப அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கன்றதுனால உடனே புரிஞ்சுக்குதுங்க. அப்புறம் அதே மாதிரி அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் எதுனாலும் வந்து கேட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சாலும் கூட நானே அந்த பதில் சொல்ல மாட்டேன், தமிழ்ல தான் சொல்லுவேன். நீ எவ்வளவு இந்த என்னவோ சொல்லுவாங்க, அவங்க பேசுறது எனக்கு புரியும், ஆனா அவங்க சொல்ல வராது எனக்கு. இருந்தாலும் நான் தமிழ்லயே பதில் சொல்லுவேன். வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நமஸ்தே, சென்னகிட்டீரா அப்படின்னு எல்லாம் கேக்குவாங்க. அப்படின்னா எனக்கு தெரியும். இருந்தாலும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் சொல்றதை கேட்டு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்னாவே சென்னைக்கு தானே அப்படின்பாங்க. அப்படி சொல்லாதீங்க, நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. நான் நல்லா இருக்கியான்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னா என்னை பார்த்தாவே அவங்களுக்கு தமிழ்ல பேசணும்னு தான் தோணும். நான் மனமடான்னு பேசுவேன். அதனால அவங்க தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. தமிழ்ல பேசுவாங்க. 3 வருஷம் வீட்டை காலி பண்ணி போறதுக்குள்ள வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு நிறைய வார்த்தையை கத்துக்குவாங்க. போகும்போது அன்பா வணக்கம்னு சொல்லிட்டு தான் போவாங்க. சரி. அப்படியா? கன்னடக்காரங்கன்னு இல்லை, வேற ஜாதிக்காரங்க வேற மொழி பேசுறவங்க கூட வருவாங்க. வந்தாங்கன்னா எங்க வீட்டுக்காரங்க அவங்களோட மத்த மொழியில பேசுவாங்க. நானு இதே தமிழ் மொழியில தான் பேசுவேன். ஏன்னா முக்கிய காரணம் எனக்கு வேற மொழி தெரியாது. தமிழ்லதான் எக்கச்சக்கமான மொழி கலந்து வச்சிருக்கிறாங்களே, இப்பத்தானே தெரியுது இவ்வளவு மொழி இதுக்குள்ள வந்து நுழைஞ்சிருக்குதுன்ட்டு. அதனால நான் வேற மொழி கத்துக்கல. அதனால அவங்க வந்தாங்கன்னா நானு நம்மளோட மொழியில தான் பேசுவேன். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், இவங்க நல்லா தமிழ் பேசுறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க எந்த ஊருன்னு தான் கேட்பாங்க எல்லாரும் வந்ததுமே. நான் பேசுறத பார்த்துட்டு நீங்க எந்த ஊருன்னு தான் கேட்பாங்க. நான் மதுரை சைடு பெரியகுளம் அப்படின்னு சொல்லுவேன். இத்தோட முடிச்சுக்கிறேம்மா. நன்றி, வணக்கம். நான் இங்க வந்து தினமும் வரணும்னு தான் எனக்கு ஆசை. தினமும் வந்து நல்ல தமிழ்ல பேசணும்னு எனக்கு ரொம்ப விருப்பம். கொஞ்சம் நான் தமிழெல்லாம் கத்துக்கிறேன், நல்ல தமிழ்ல கத்துக்கிறேன். சிறப்பு சிறப்புங்கம்மா. தமிழ் மொழிய வந்து தாய்மொழியா இருக்க நீங்களே தமிழ கத்துக்கிறேன்றீங்க. ஆனா வந்து ஒரு விஷயம் வந்து பாராட்டுக்குரியது. நீங்க பெங்களூர்ல இருந்தாலுமே வந்து யார் வந்து எந்த மொழியில பேசினாலும் நான் தமிழ்ல தான் பேசுவேன் அப்படின்றது நிச்சயமா பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். நம்மளுடைய தாய்மொழிய நம்ம விட்டுக் கொடுக்க கூடாது. நீங்க சொன்ன மாரி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்க வந்து கத்துக்கட்டும். கொஞ்ச நாள்ல அவங்களே புரிஞ்சுப்பாங்க. நம்ம என்ன பேசுறோம் என்ன அப்படின்றது. அப்படிங்கும்போது நம்மளுடைய மொழியை விட்டு கொடுக்காமல் பேசுவது வந்து சிறப்பு. அதுதான் நம்மளுடைய மொழிக்கும் சிறப்பு, நமக்கும் சிறப்பு. அது மாதிரி நீங்க பேசும்போது ஒரு சில இடத்துல பாஷை அப்படின்னீங்க. பாஷை இல்ல மொழி. பாஷைன்றது தமிழ் சொல் கிடையாது. அது மாதிரி வார்த்தை அப்படின்றதும் வந்து தமிழ் கிடையாது. சொல்லுன்றதுதான் தமிழ். அப்புறம் மதுரை சைடு அப்படின்னீங்க. மதுரை பக்கம் மதுரை சைடு அப்படின்னீங்க. அதெல்லாம் வந்து பேச்சு வழக்குல வந்துருதுதான். இந்த மாதிரி ஒரு சில சொற்கள் எல்லாம் மட்டும் தவிர்த்துட்டா வந்து நம்மளுடைய மொழி வந்து தூய மொழியாயிரும். கலப்படம் இல்லாத மொழியாக. சிறப்பு ரமணியம்மா. சிறப்பாக வந்து வீட்டுல குடியிருப்பவர்களை பற்றி அவர்களுடைய நடவடிக்கைகள் பற்றி அருமையா சொன்னீங்க. பாராட்டுக்கள். அடுத்ததாக இப்போ நம்மோட இணைந்திருப்பவர் திருமதி ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்கள். அவர்கள் தூய தமிழ் பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்படுகின்ற தலைப்பு மார்கழி மாத சிறப்பு. மார்கழி மாத சிறப்பு பற்றி 2 நிமிடங்களுக்கு குறையாமல் நம்மிடையே தூய தமிழ் பேச வருகிறார். வாருங்கள் அம்மா. திருமதி ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்கள் ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். இப்போது ஈரோடு மாவட்டம் புண்டி புளியம்பட்டியிலே வசித்து வருகிறார். சிறந்த கலைஞர். இதுல முக்கியமா ஒண்ணு குறிப்பிடறேன் நானு.
இவங்க வந்து பள்ளி ஆசிரியர் சொன்ன உடனே ஏதோ தமிழ் ஆசிரியர் நினைச்சுக்காதீங்க. இவங்க வந்து இந்திய ஆசிரியர், ஹிந்தி கற்றுக் கொடுத்தவங்க. இப்போ ஹிந்தி கற்றுக் கொடுக்குறவங்க நிறைய அவங்க இதுல ஹிந்தி சொற்கள் கலந்து வரும். இவங்க எப்படி அந்த சொற்கள் கலக்காமல் தமிழில் தூய தமிழ் பேச போகிறார்கள் என்பதை பார்த்து நாமளே வியப்படைவோம். அந்த அளவுக்கு பேசுவார்கள். வாருங்களாமா. வணக்கம். வணக்கம். தொடங்குங்க பேசுங்க பேசுங்க, கேக்குது. மாதங்களில் சிறந்தது மார்கழி மாதம் உலக அறிந்த ஒரு தலைப்பாகும். மார்கழி என்றாலே பனி, குளிர், எல்லாரும் போர்வையும். நாங்கெல்லாம் ஊட்டியில் இருந்ததுனால அங்க கம்பளி, மின் மின் விசை இதெல்லாம் இருந்தாதான் அங்க தூங்கவே முடியும். இப்ப இங்க வந்து ஒண்ணுமே தேவையில்லை. குளிர்காலம் வந்தாலும் சூடாகத்தான் இருக்கிறது. அதனால மார்கழி மாசம் வந்து எல்லா விடியற் காலையில இருந்து வாசல் தெளித்து கோலமிட்டு பூ, அரசாணி பூ வைத்து கோலமிட்டு கோவிலுக்கு 4:30 மணிக்கு கிளம்பி கோவிலுக்கு போய் அங்க சாமி தரிசனம் பண்ணி அங்க பிரசாதம் வாங்கி எல்லாம் சாப்பிட்டு பின்ன வீட்டுக்கு வந்து நம்ம சாமி வீட்டுல விளக்கேற்றி சாமி கும்பிட்டு எல்லாம் செய்யணும். அதனால மார்கழின்றது ஒரு சிறப்பான மாதம். எல்லா தெய்வங்களையும் வழிபடுற ஒரு சிறந்த மாதமாக மார்கழி மாதம். மார்கழியில அந்த 30 நாளும் நல்ல விடியற் காலையில எழுந்திருந்து குளிச்சு செய்யறது ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிலைப்பாடு. அந்த 30 நாளும் சுறுசுறுப்பாக விடிய காலையில எழுந்து குளிச்சு எல்லா வேலையும் செய்யறதுனால உடல் ஆரோக்கியமா இருக்குது. சுத்தமான காற்றுல நடந்து போய் கோவிலுக்கு சுற்றி கடவுளோட சேர்ந்து உலா வர்றது, அந்த கோவிலை சுற்றி வர்றது, அது எல்லாமே விசேஷம். அங்குள்ள மரங்கள் அரச மரம், வேப்ப மரம், எந்த கோவிலுக்கு வில்வ மரம், அந்த மாதிரி சிவன் கோவில்னா வில்வ மரம், முருகர் கோவில்னா அரச மரம், வேம்பு மரம், அந்த மாதிரி எல்லா மரங்கள். அந்த காற்று சுவாசிப்பதனால நம்மளுக்கு நல்ல நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லதாக இருக்கிறது. பின்ன அரச மரத்தை சுத்தி வருவதனாலும் நல்ல பலன் கிடைப்பதாக சொல்ற, வயிற்று கோளாறுகள் எல்லாம் சரியாகுதுன்னு சொல்றாங்க. அதனால அந்த 30 நாட்களுமே மிக நல்ல நாட்கள். அந்த நாட்கள்ல விடியல் காலையில எழுந்து குளிச்சு எல்லாரும் கோவிலுக்கு போய் அந்த சுவாமி தரிசனம் பண்றது ரொம்பவும் நல்லதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வணக்கம். சிறப்புங்கம்மா. முயற்சி செய்து சாதாரணமாக பேசலாம், ஆனா நீங்க ரொம்ப முயற்சி செய்து கடினப்பட்டு தூய தமிழ்ல பேசுனீங்க. இதுலதான் ஊட்டி, நீங்க உதகை மண்டலம், ஊட்டின்றது தமிழ் கிடையாது. வெள்ளக்காரன் பேச முடியலன்னு உதகை மண்டலத்தை சுருக்கி ஊட்டி ஆக்கிட்டான். உதகைன்னு சொல்லலாம், இல்ல உதகை மண்டலம்னு சொல்லலாம். சரி. அதே மாதிரி சூடா இருக்கும், நீங்க வெப்பமா இருக்கும்ன்றதுக்கு பதிலா சூடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. வெப்பமா இருக்கும்ன்றது அந்த இடத்துல சரியான சொல்லா இருக்கும். அது மாதிரி விசேஷம் அப்படி நீங்க சிறப்பு, அதுதான் வந்து இந்த கோயிலுடைய சிறப்பு, விசேஷம்னு சொன்னீங்க. சிறப்பு. இதில் வேற எதுவும் பிறமொழி சொற்கள் இருந்தா வலையொலியில் இதில் பார்த்துட்டு இருக்கவங்க வந்து கருத்து பெட்டகத்துல அதை பதிவிடலாம். சிறப்புங்கம்மா. பிரசாதம் சொன்னேன் நானு. அது பிரசாதம்னு சொன்னீங்க. பிரசாதம் தமிழ் சொல்லா பிறமொழி சொல்லான்னு பார்த்துட்டு இருக்கவங்க சொல்லுவாங்க. பிரசாதம் தமிழ் சொல்லா பிறமொழி சொல்லான்னு வலையொலியில பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து கருத்து பெட்டகத்துல பதிவிடுங்க. நன்றி அம்மா. சிறப்பு. பிரசாதம் என்பது தமிழ் நன்று. என்னங்கய்யா? பிரசாதம் என்பது தமிழ் நன்று, அது வடமொழி சொல். பிரசாதம் என்பது அது தமிழ் சொல் அன்று. சாதம் என்பது வடமொழி சொல். சோறு என்பதுதான் தமிழ் சொல். புளிச்சோறு, தயிர் சோறு, தக்காளி சோறு என்றுதான் சொல்ல வேண்டும். புளி சாதம் என்னன்னு கேட்டாக்கா கடலுடைய
கடவுளுக்கு படைக்கக்கூடிய உணவு தான் பிரசாதம் சொல்றோம். அந்த சாதத்தை கொண்டா இது கூட சேர்த்து இந்த சோறு என்பது இழிவானதாக மாத்திட்டாங்க. சாதம் என்பதை உயர்வானதாக ஆக்கி விட்டார்கள். இப்ப நாம என்ன பண்றோம்? சாதம் என்பதை உயர்வுக்கு பயன்படுத்துவோம். புளி சாதம், பிரசாதம், இதுக்கெல்லாம் வடமொழி சொல்லுவோம். பொருள் சோறு தான். வடமொழி சம்பந்தப்பட்டதுக்கு இந்த கடவுள் சம்பந்தப்பட்டதுக்கெல்லாம் வந்து சாதத்தையும், மற்றதுக்கெல்லாம் சோறு. இப்ப தண்டச்சோறு, எச்ச சோறு, இதுக்கெல்லாம் சோறையும். இது ஒரு ஒரு மொழியை அழிக்கிற ஆதிக்க செயல். இது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். தமிழ் மொழியின் சொற்களை எல்லாம் கேவலமானதாக மாற்றிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு வடமொழி சொல்லை கொண்டு வந்து வைத்து அது உயர்வானதாக மாற்றி காட்டுகிற தன்மை. இப்ப சோறு என்பது எங்க பயன்படுத்துவாங்க? பிச்சைக்காரனுக்கு சோறு போடு, பிச்சைக்காரன் சோறு கேட்டு வந்துருக்கான், தண்டச்சோறு, இதுக்கு பயன்படுத்தாங்க சோறை. தண்ட சாதம் சொல்ல மாட்டாங்க. அது உயர்வானதாக கருதப்படுகிறது. ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள். எனவே நாம் வந்து சோறு என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தும். மகிழ்ச்சி. பிரசாதம்ன்றதுக்கு தமிழ் சொல் என்னங்க ஐயா? இறை சோறு, அருள் சோறு. அருள் சோறா? அருள் சோறு, அருள் சோறு. அருட்கொடை. இறைவனுக்கு அருள் பெற்ற சோறு, இறைவனுக்கு படைக்கப்பட்ட சோறு, இறைவனது. அவர் சாப்பிட மாட்டோம், நம்ம பிடிக்க சாப்பிடும். அவர் சாப்பிட மாட்டோம்னா நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுவார், தெரிஞ்சு அதை வைக்க மாட்டோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிறப்புங்க ஐயா, சிறப்பு உங்களுடைய பின்னூட்டத்திற்கு. இப்பொழுது அடுத்தபடியாக நம்மிடையே இணைந்திருப்பவர் பரமேஸ்வரி ஏழுமலை அவர்கள். அவர்கள் ஹைதராபாத்தில் இணைந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நாம் கொடுக்கவிருக்கும் தலைப்பு இன்றைய குழந்தைகளை கையாளுவது எப்படி. அது அந்த தலைப்புல நம்மிடையே தூய தமிழில் பேசுவதற்காக வருகிறார். வாருங்களம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு திரு நீலகண்ட தமிழன் ஐயாவிற்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்த தலைப்பு இன்றைய குழந்தைகளை கையாள்வது எப்படி. இப்பொழுது அக்காலத்தில் குழந்தைகள் வளர்ப்பு என்பது வேறு, இக்கால குழந்தை வளர்ப்பு என்பது வேறு. அக்காலத்தில் தனி வீடுகள் நிறைய இருந்தன. இக்காலத்தில் தனி வீடுகள் விரல் விட்டு எண்ணிவிடும் அளவுக்கு உள்ளன. அடுக்குமாடி குடியிருப்புகள் நிறைய வந்துவிட்டன. அக்காலத்தில் நிறைய குழந்தைகள் விளையாடுவதற்காக மைதானங்கள் நிறைந்திருந்தன, காலியான இடங்கள் நிறைந்திருந்தன. இப்பொழுது காலி இடங்கள் கண்படுவதே இல்லை, காணப்படுவதே இல்லை. அதனால் குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்றால், இல்லத்தில் இருந்தே தொலைக்காட்சி பார்ப்பது, அலைபேசியில் விளையாடுவது, இவ்வாறு அவர்களை இந்த வழியாக அவர்கள் தயார் செய்து கொள்கிறார்கள். இது அவர்களுக்கு பொழுதுபோக்காக உள்ளது. இது என்னவென்றால் அவர்களுக்கு பசியை தூண்டுகின்றது. அதிக அளவு கண்ணுக்கு அவர்கள் வேலை கொடுப்பதால் பசி அவர்களுக்கு அதிக அளவில் தூண்டுகின்றது. அதனால் அவர்கள் ஏதாவது ஒரு தின்பண்டம் உண்ணுகிறார்கள். இதனால் என்ன ஆகின்றது என்றால், மூளை சரியாக வேலை செய்யாமல் போகிறது. துரித உணவுகள் அதிகமாக உட்கொள்கிறார்கள். இதனால் குழந்தைகளுக்கு கோபம் வருகிறது, படிப்பில் ஆர்வமின்மை உள்ளது, நண்பர்களிடத்தில் பழகுவது குறைந்துள்ளது. இக்காலகட்டத்தில் இவற்றை எவ்வாறு கையாள்வது மிகவும் கடினம். ஏனென்றால் நம்முடைய சூழல் அப்படி இருக்கிறது. இந்த சூழலிலிருந்து நாம் எவ்வாறு நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு வித்தாக எப்படி செய்வது என்றால், நாமும் அலைபேசியை ஒரு நாளைக்கு இவ்வளவு மணி நேரம்தான்
நாம் பயன்படுத்த வேண்டும், உபயோகப்படுத்த வேண்டும் என்று ஒரு கணக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் குழந்தைகளிடம் மனம் விட்டு பேச வேண்டும். நாமும் குழந்தைகளாக வெளியில் சென்று விளையாட வேண்டும். குழந்தைகளை அந்தந்த மதத்தினவர் ஏற்றாற்போல் கோவில்களுக்கு கூட்டிக் கொண்டு செல்லலாம். இன்றைய பள்ளியில் என்ன நடந்தது, என்ன வீட்டு பாடம் கொடுத்தார்கள் என்று பெற்றோர்களும் பிள்ளைகளுடன் அமர்ந்து விவாதிக்கலாம். இன்னொன்று, இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்களும் வேலைக்கு செல்கின்றனர். அவர்களுக்கும் வேலை சுமை அதிகமாக உள்ளது. அதன் காரணத்தால் பிள்ளைகளை பயிற்சி வகுப்புகளுக்கு அனுப்பிவிடுகின்றனர். பிள்ளைகளிடம் பேசக்கூட நேரம் கிடைப்பதில்லை. அது அவர்களுடைய தவறு அன்று. இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் பணம் வேண்டும். பணம் இருந்தால் மட்டுமே அனைத்தையும் பெற்றுவிடலாம் என்று இக்காலகட்டத்திற்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். இந்நிலை மாறுமா என்று எனக்கு தெரியாது. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அலைபேசியின் உபயோகத்தை நாம் முதலில் அளவு குறைத்து கொண்டு, சனி ஞாயிறு விடுமுறை நாள், சனிக்கிழமை என்றால் விடுமுறை மனிதர்களுக்கு உண்டு, நிறைய மனிதர்களுக்கு விடுமுறை இருக்காது. ஞாயிற்றுக்கிழமையேனும் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுங்கள். குழந்தைகளாக நம் நண்பர்களாக இருந்தால் அனைத்து விடயங்களையும் குழந்தைகள் நம்முடன் பகிர்ந்து கொள்வார்கள். இதில் நன்மை தீமைகளை நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லலாம். வருங்காலம் எப்படி அவர்களுக்கு ஆரோக்கியமாக அமைய வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு பயிற்றுவிக்கலாம். விடுமுறை நாட்களில் ஏதேனும் கிராமங்களுக்கு சென்று அங்கு வேளாண்மை பயிர் தொழில் எவ்வாறு நடைபெறுகிறது என்று அவர்களுக்கு காண்பிக்கலாம். உணவின் அருமையை அவர்களுக்கு எடுத்துரைக்கலாம். பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுத்தால், நல்ல சுற்றுச்சூழல் கொடுத்தால், அவர்கள் வெளியில் விளையாடி விட்டு வந்தால் அவர்களோட மூளையின் பயன்பாடு நல்ல வழியில் இருக்கும். தொலைக்காட்சி மற்றும் அலைபேசி இதில் நேரம் செலவிடும் பொழுது அவர்களுடைய மூளையின் பயன்பாடு குறைந்துவிடும். அதனால் அவர்களுக்கு மூர்க்கம் அதிகமாகிவிடும். இவற்றை தவிர்க்க நம் கையில் உள்ளது, நாமும் குழந்தைகளுடன் நண்பர்களாக பழக வேண்டும். அவர்கள் படிக்கவில்லை என்றால் இதில் எந்த பாடம் உனக்கு கடினமாக உள்ளது, அதை எவ்வாறு நீ எளிதாக புரிந்து கொள்ளலாம் என்று நாம் முயற்சி எடுத்து அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டுமே தவிர அவர்களை திட்டுவது, அடிப்பது இவற்றை நாம் அறவே தவிர்க்க வேண்டும். நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோமோ அதை பார்த்து குழந்தைகளும் அவ்வாறே நடந்து கொள்வார்கள். நாம் எவ்வாறு பேசுகிறோமோ குழந்தைகளும் அவ்வாறே பேசுவார்கள். அவர்கள் நம்மை பார்த்துதான் வளர்கிறார்கள். நாம் நம் கவலைகள், நம்மளுடைய மன அழுத்தம் எவ்வளவு இருந்தாலும் குழந்தைகளை பார்த்தவுடன் அவை அனைத்தும் மறந்து நாமும் இன்பம் நோய் இல்லாமல் வாழலாம். குழந்தைகள் ஒரு வரப்பிரசாதம். அவர்களை பேணி காப்போமாக. நன்றி, வணக்கம். சிறப்பு அம்மா. 2 மணித்துளிகள் பேச வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட 6 மணித்துளிகள் தொடர்ந்து பேசிவிட்டீர்கள். நிதானமான சிறப்பான ஒரு உரை. தமிழில் பேச வேண்டும் என்று சிறப்பாக யோசித்து பேசியிருக்கிறீர்கள். அங்கொன்று இங்கொன்றுமாக ஒரு சில வார்த்தைகளில் தடுமாற்றம் இருந்தது. தென்படுவது என்று சொல்ல கண்படவில்லை என்று சொன்னீர்கள். காலி இடங்களிலும் கண்படவில்லை என்றீர்கள். அதுபோல உபயோகம் என்றீர்கள். உபயோகம் இல்ல, பயன்பாடு என்பதுதான் தமிழ் சொல். அது மாதிரி சில மனிதர்களுக்கு அப்படி நீங்க சிலருக்குன்னு சொல்லலாம் அந்த இடத்துல. அது மாதிரி செயல்பாடு இல்ல இயக்கம்னு சொல்லலாம். மூளை அதற்கு நீங்க பயன்படவில்லை, பயன்பாடு அப்படின்னீங்க. சிறப்பு. மற்றபடி சிறப்பாகவே இருந்தது உங்களுடைய உரை. சிறப்பு அம்மா. இன்றைய குழந்தைகளை எப்படி கையாளுவது என்று சிறப்பாகவே ஒரு பேருரையை ஆற்றிவிட்டீர்கள். 2 மணித்துளிகளுக்கு சிற்றுரை ஆற்ற சொன்னால் சிறப்பானது ஒரு பேருரை ஆற்றிவிட்டீர்கள். சிறப்பு. தொடர்ந்து இது போல் நீங்கள் முயற்சிக்கலாம்.
நன்றி, பாராட்டுக்கள். இதில் இணைந்து தமிழில் பேசிய அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி வலையொலியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இதை வலையொலி மூலம் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைவரும் ஆர்வத்தோடு இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், உங்களுடைய விருப்பத்தை தெரிவியுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்கள். இதில் பேசியவர்கள் யாரேனும் பிறமொழி சொற்கள் பயன்படுத்தி இருந்தால் அதையும் குறிப்பிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். நீங்களும் இதில் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யலாம். தொடர்ந்து இந்த நிகழ்வு வாரந்தோறும் நடந்து கொண்டிருக்கும். அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.